நெக்ஸ்ட் டே மார்னிங் மாடியில் போய் தேங்காய் எடுத்து பார்க்கும்போது தேங்காய் ஓடோட பிரிஞ்சு வந்தது. அதனால அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இனி 2 நாள் வச்சோம்னா வெயிலில் நல்லா காஞ்சிரும், எண்ணெய் ஆட்டுறதுக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் இடியாப்பம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் லெமன் ஊற்றி இலக்கிட்டு பின்ன ஈவினிங்லேருந்து தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இட்லி பொடி செய்யலான்னு நம்ம சாதம் வைக்கிற அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 3/4 பாகம் உளுந்து எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குருமிளகு, சீரகம், வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுரும். எல்லாமே சூடு ஆறின உடனேயே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.